கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போவோமாக. கொஞ்ச நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு பெரிய செய்தி நம்ம கேட்டாச்சு. ஒரு சின்ன செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச நம்முடைய இருதயத்தை திறந்து இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வசனங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கும்படியா கேட்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் ராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எங்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவை என்னதென்று உமக்கு தெரியும். எங்களுடைய பிரச்சனை என்னதென்று உமக்கு தெரியும். உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. உங்களுடைய சமூகத்தாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலென்று எங்களை எதுவும் செய்ய முடியாது. ஆவியானவர் இடத்துல இருக்கிறீங்க. இந்த சத்தம் பலமாய் துணிக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கண்ட்ரோலில் இந்த செய்தி இருப்பதாக கீழ்ப்படிதலோடு தெய்வ பயத்தோடு இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுவோம். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பு சோதனையில் வெற்றி. ஒரு சோதனையில் ஒரு மனுஷன் வெற்றி அடைய வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரக்கூடாது என்று வேதம் சொல்லவில்லை, வராது என்று வேதம் சொல்லவில்லை. எல்லா மனுஷருக்கும் வருவது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. சோதனை என்றால் என்ன? அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. சோதனை, ட்ரையல், போராட்டம், நெருக்கடி, பிரச்சனை, தீங்கு, கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்துக்கும் பேரு சோதனை. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சோதனை வராது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் சோதனை, பிரச்சனைகள், போராட்டம் வரும் என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை. ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு வர்ற சோதனையை போல ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வரும். அதனாலே நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது. அதனாலே நாம் தளர்ந்து போக விடக்கூடாது. அங்கதான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா எனக்கு பிரச்சனையே வராதுன்னு நினைச்சா, இங்க வந்ததுக்கு அப்புறமே எனக்கு பிரச்சனை வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமே எனக்கு போராட்டம் வருது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு பிரச்சனை போராட்டத்தை குறித்து ஒரு விசுவாசி புலம்பக்கூடாது என்பதற்காக ஆவியான ஒரு பவுல் மூலம் எழுதி வச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு வர்றது போல உனக்கு வரும். ஏன்னா நீ யாரு? மனுஷன். எல்லா மனுஷனுக்கும் போராட்டம் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் தடுமாற்றம் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் கஷ்டங்கள் உண்டு. எல்லாருக்கும் வர்றது போலதான் எனக்கு வருது நீ நினைச்சிட்டா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள சோறு வராது. என்ன வராது? சோறு வராது. ஏன் நமக்குள்ள சோறு வருது? என்னடா எங்க போனாலும் பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை. சோதனை குறித்த தப்பெண்ணங்கள் வைக்கும் பொழுது, தப்பான எண்ணங்கள் வைக்கும் பொழுது மட்டும்தான் ஏன் எனக்கு சோறு வருது, ஏன் எனக்கு அனுமதிச்சீங்க அப்படி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் நமக்குள்ள சோர்வுகள் வருது. முதல் பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வைக்கணும், எனக்கு பிரச்சனை வருதுன்னா எல்லாருக்கும் வர்றது போல எனக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு.
அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஃப்ரேம் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் என்ன செய்யாது, அதுல தெளிவா இருக்கு. இந்த வசனத்தை அப்படி கர்த்தர் முடிக்கல, லார்ஜ் வர்றது போல வருது. அடுத்த லைன் எழுதுறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவர். உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 18வது சங்கீதம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவன், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். போதும் போதும். உத்தமன் சொல்லியிருக்காருல்ல, அதுல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா ஃபெய்த்ஃபுல் மேன். ஃபெய்த்ஃபுல் மேன். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவர். எல்லா மனுஷருக்கும் பிரச்சனை வருது, எனக்கு அந்த பிரச்சனை வருது, எல்லாரும் அந்த பிரச்சனையில் அழிந்து போகிறார்கள், நானும் அதே பிரச்சனையில அழிந்து போவேன் என்று எண்ணினா அது தப்பண்ணா, தப்பான எண்ணம். நீ தேவனிடத்துல உண்மையா இருக்கும் பொழுது, நீ தேவனிடத்துல உண்மையா சேவிக்கும் பொழுது, உண்மையா நீ நிற்கும் பொழுது, அவன் உண்மையா இல்லை மற்ற மனுஷன், நீ உண்மையா இருந்தேனா கர்த்தர் உனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பா. 1 கொரிந்தியர் 10:13 போட்டிருக்கு, உண்மை உள்ளவராய் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற 3 காரியங்கள், 3 அற்புதங்கள். முதலாவதாக, திராணிக்கு மேலாக சோதனையை அனுமதிக்க மாட்டார். மற்ற உலக மனுஷனுக்கு திராணிக்கு மேலான சோதனைகள் வரும், சமாளிக்க முடியாத அளவுக்கு சோதனைகள் வரும், யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வரும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அளந்து அளந்து பிரச்சனைகள் வரும். இவ்வளவுதான் என் பிள்ளை தாங்கும், கொடுத்து நடத்து, இவ்வளவுதான் முடியும், அவ்வளவு அவ்வளவுதான். அதுதான் உண்மை உள்ளவருடைய செயல். என்னால தாங்க முடியாத பிரச்சனை வருது பாசங்கன்னா, நீங்க இன்னும் தேவனை சரியா புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். என் சக்திக்கு மீறி நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், என் சக்திக்கு மீறி என் பிரச்சனையை நான் சமாளிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் தேவனை நீங்கள் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றார். சொல்றாரு, நீ ஏன் பிள்ளை இருந்தா என்ன சொல்ல தெரியுமா, என்னால தாங்குற அளவுக்கு தான் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு வலி தாங்குவோன்னா அவ்வளவு அடி தான் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சா செத்து போயிடுவோம், தெரியும், அவ்வளவுதான் தாங்குவோம், அவ்வளவுதான் போட்டு அடிக்கிறார். இவ்வளவுதான் உன்னால் அழ முடியும், பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் கொடுப்பார். இந்த செய்தி நல்லா கவனிங்க. ஏன் சோதனைகள் நமக்கு வருது? இந்த செய்தி மூலம் கர்த்தர் ஒரு சின்ன காரியத்தை நமக்கு உணர்த்துவார். நம்ம பிராணிக்கு தக்கதாக சோதனை கொடுக்கிறார். 2வது, அடுத்து சோதனையோடு தப்பித்து கொள்ளும்படி சொல்லுங்க. ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார், அவனுக்கு வழி கிடையாது, அவனை தப்பித்து போவதற்கு வழி கிடையாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனையில ஒரு வெற்றியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு சோதனையிலே ஒரு ரூட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த ரூட்டு நம்ம வெளியே வந்துருவோம், அவன் உள்ள மாட்டிக்கிடுவான். புரியுதா? தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்த சரியான அறிவு இருந்துச்சுன்னா நம்முடைய சோதனை நேரத்திலே நாம் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டோம். முதலாவது சொன்னேன், எல்லாருக்கும் வர்றது போல எனக்கு வருது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்குள்ள சோறு வராது. 2வது, என் தெய்வம் எனக்கு உண்மை உள்ளவனா இருந்து இந்த சோதனை தாங்க எனக்கு உதவி செய்வார். திராணிக்கு மேல சோதனை வராது, இந்த சோதனை நான் தாங்குவேன். தாங்கிறது மாத்திரமல்ல, இந்த சோதனையிலிருந்து என்னை தப்பித்து வெளியே வருவதற்கு கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம விசுவாசத்தின் அளவு நம்மளோட வாழ்க்கையில உயர ஆரம்பிச்சிடும். ஒரு விசுவாசி எப்ப வளருவான்? இந்த நாலேஜ் இருந்தா தான் வளர முடியும். இல்லாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் புலம்பிக் கொண்டே இருப்பான், போராடிக்கொண்டே இருப்பான். வாழ்க்கையில புலம்பல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏன் ஒரு விசுவாசி புலம்புது? பிரச்சனை இல்லை, இந்த நாலேஜ் இல்லை. என் தெய்வம் எனக்கு தாங்க பலன் தருவா, தப்பித்து வெளியே வருவதற்கு உதவி செய்வா. அந்த விசுவாசத்துக்குள்ள அவன் நடத்தப்படாதனாலதான் பிரச்சனையை பார்த்து மனுஷன் புலம்புறது.
பிரச்சனையை பார்த்து தெய்வத்திட்ட புலம்புறது. விசுவாசம் இல்லாத விசுவாசி. சோதனை நேரத்தில் நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்முடைய ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஏசப்பா குறித்து ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:18 வாசிங்க. அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 2:18 போடப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்த சரியான அறிவு உங்களுக்கு தேவை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, எந்த பிரச்சனையுமே பார்க்காம இந்த பூமியில நம்ம மட்டும் இந்த பிரச்சனையை சமாளிக்க வைக்கிறவர் அல்ல. நீங்க பார்க்கிற பிரச்சனையை அவர் என்றோ பார்த்து விட்டார். நீங்கள் போகிற இந்த பிரச்சனை, போராட்டத்தை, கண்ணீரை அவர் என்றோ ஒரு நாள் அனுபவித்து இருக்கிறார். அவர் சோதனை அவர் கடந்து போயிட்டாரு. அந்த சோதனையில ஒரு ஜெயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. அதனால இப்ப சொல்றாரு, ஏப்பா நீ பார்க்கிற பிரச்சனையை என்னைக்கும் நான் அனுபவிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. ஏசப்பா கடன் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? ஏசப்பா கடன் பிரச்சனை இருந்துச்சா? நீங்க கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, கடன்ல ரொம்ப அழுகுறீங்க. ஏசப்பா கடன் பிரச்சனை போராடினாரா இல்லையா? ஏசப்பா கடன் இருக்கு. வரி கேட்கறாங்க, வரி கொடுக்க காசு இல்லை. வரி கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா குடியுரிமை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஏசப்போட கையில காசு இல்லை. என்ன செஞ்சாரு? பேதுரை கூப்பிடுறாரு, ஓ வலைய கூண்டில போடு, மீன் வரும். அந்த மீன் வாயில என்ன இருக்கும்? பணம் இருக்கும். அந்த காசை கொண்டு போய் என்ன பண்ண, உனக்கும் எனக்கு வரியை கட்டிடுவான். உனக்கு எனக்கும். அப்ப ஏசப்பா கடன் பிரச்சனை போராடிக்காரன் இல்லையா? ஏசப்பா சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்காரன் இல்லையா? சொல்லுங்க. கஷ்டம் சாப்பிடுங்கிற ஒரு மரத்தடியில போறாரு, அத்தி மரத்துல போய் அத்தி பழத்தை சாப்பிட போறாரு, பழம் இல்லை. அப்ப அவர் என்ன பண்ணீங்க? பசியில. ஏசப்பா தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுருக்காரா? தூங்கணும்னு சொல்லி போறாரு, தூங்க விடல. தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு. தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுருக்காரு ஏசப்பா? கஷ்டப்பட்டு. ட்ரெஸ் இல்லாம சொல்லுங்க. நிர்வாண பணத்துல இருந்தாரு, ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டாங்க. ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்பட்டார். வீடு இல்லாம கஷ்டப்பட்டாரா? கஷ்டப்பட்டார். அவரே சொல்றாரு, எனக்கு ஒரு வீடு கூட இல்லப்பா, தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்ப ஏசப்பன் நீங்க இன்னைக்கு படுற பாடுகள், போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்றோ ஒரு நாள் அவர் அனுபவித்து விட்டார். அவர் அனுபவிச்சு சொல்றாரு, அந்த சோதனையை நான் ஜெயிச்சிட்டேன். நீ ஏன் பின்னாடி வந்தேன்னா நீயும் உன் பிரச்சனையை ஜெயிப்பாய். யோவான் 16:33 போற்றப்பட்டிருக்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லுகிறான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளு, விசுவாசமாயிரு. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் உலகத்தை. சோதனையில ஒரு கிறிஸ்தவனுக்கு தோல்வியா ஜெயமா கற்றுக் கொடுக்கிறது? ஒரு நாள் ஒரு பிரச்சனையில நீ அழிந்து போவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பதான் செய்தி ஆரம்பிச்சுட்டா, முக்கியமான செய்தி. இந்த செய்தியில நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா எந்த பிசாசோ எந்த மனுஷனோ உங்களை டைவர்ட் பண்ணவே முடியாது. ஏன் எனக்கு இது வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, எவன்டே நிக்க அவசியம் இல்லை. இதுக்கு இதுதான் ரூட்டு, இதுக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் சொல்யூஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறது. என்னென்ன சோதனை ஏன் வருது, சோதனை எப்படி ஜெயிப்பது, சுருக்கமா நிறைய கொடுத்துருக்காரு. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், கரெக்டாக முடிச்சிடும். மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. ஒரு மனுஷனுக்கு 3 தன்மைகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள 3 தன்மைகள் இருக்கு. முதல் தன்மை மாம்சம், ஆத்துமா, ஆவி. இந்த 3 நிறைஞ்சவன் தான் மனுஷன். வெளியே இருக்கிறது மாம்சிக மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்கிறது யாரு? மாம்சிக மனுஷன். இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆத்தும மனுஷன்.
அந்த ஆத்தும மனுஷனையும் இந்த மாம்சீக மனுஷனையும் வாழ வைக்கிற ஒரு உயிர் உள்ள ஒண்ணு இருக்குது, அதுதான் ஆவி. இந்த மூணு நிறைஞ்சவன் தான் மனுஷன். அப்போ சொல்றாரு, மனுஷனுக்கு சோதனை வருதுன்னா இந்த மூணு தன்மையிலும் சோதனை வரும். மாம்சத்துக்கு விரோதமான சோதனை, ஆத்துமாவுக்கு விரோதமான சோதனை, ஆவிக்கு விரோதமான சோதனை. இந்த மூணையும் ஒரு விசுவாசி கடந்து போகிற கட்டங்கள் வரும். இதை கடந்து போகாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழவே முடியும். இதுல ஜெயிக்கிறவன் இருக்கிறான், இதுல தோத்து போற விசுவாசி இருக்கிறான். இந்த செய்தியை ஏனதான்னு கேட்கிறவங்களுக்கு இந்த செய்தி உபயோகமா இருக்காது. செய்தியை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்க லைஃப் இதுல இருக்குது, நீ உணர முடியும். 1 கொரிந்தியர் வாசிங்க, 10வது எடுத்து வச்சுக்கோங்க. 3 சோதனை அங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. முதலாவது அங்க மாம்சத்துல வர்ற சோதனை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த முதல் சோதனை வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் வாசிங்க. விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இதுதான் முதல் சோதனை. மனுஷனுக்கு வருகிற சோதனை எல்லாம் வேறு சோதனை வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வந்த 3 சோதனையை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த சோதனைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு வரும். முதல் சோதனை மாம்சீகத்துல வர்ற சோதனை. புசிக்கவும் குடிப்பதுமான வாழ்க்கை மட்டும் நடத்தினால், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போனால், புசிப்பும் குடிப்பு, சாப்பிடுறது தூங்குறது இப்படித்தான் ஒரு காலத்துல இருந்தாங்க. தேவனை பற்றி நாலேஜ் இல்லாமல், தேவனை பற்றியதான உணர்வு இல்லாமல் புசிக்க குடிக்க எந்திக்க விளையாட ஓட ஆட ஓட சாப்பிட தூங்க. இது மாம்சீகத்துல வர்ற ஒரு சோதனை. ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்பது சிலைக்கு முன்பதாக போய் கையெடுத்து கும்புறது மாத்திரம் அல்ல. சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க, சம்பாதிக்க, சாப்பிட தூங்க, சம்பாதிக்க, சாப்பிட தூங்க. இந்த 3 ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தது போல நீயும் செய்வாய். கொஞ்சம் அந்த சோதனையை நீ ஜெயிக்கப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில டெய்லி இதுல மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. கிரேத்தா தீவார் ஒரு விசுவாசியை குறித்து பவுல் எழுதுகிறாரு. அவர்கள் தேவன் யார் தெரியுமா? வயிறு. அவங்க தேவன் வயிறு. வயிற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மாம்சீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மாம்சீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு என்ன சமைக்கலாம், காலை எந்திரிச்சோன்னு அப்படி தோணுதா? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், இன்னைக்கு என்ன கூட்டு வைக்கலாம், இன்னைக்கு என்ன நான்வெஜ் செய்யலாம், திங்கிங் கூடுதா? நைட்டு தூங்கும்போது சில பேர் திங்கிங் கூடும். காலையில் எந்திரிச்சோட என்ன குழம்பு, என்ன டிஃபன், என்ன சமையல், என்ன செய்யணும், திங்கிங் கூடுதா? ஃபர்ஸ்ட் அப்படிலாம் யோசிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க விடாம எப்போ பார்த்தாலும் மாம்சீகத்திலே ஓடுற ஓட்டம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு வகையான சோதனையின் ஓட்டம், அது ஒரு வகையான விக்கிரக ஆராதனையான ஓட்டம். நீங்க சிலைக்கு முன்னாடி போய் வணங்கி விழுகிறது ஒண்ணுதான். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு, வீடு சம்பாத்தியம் சோறு, இப்படியே புசிப்பு குடிப்பு வாழ்ற வாழ்க்கையை ஒண்ணுதான், ஈக்குவல் தான், வேற ஒரு வித்தியாசம் கிடையாது. வேதம் அப்படிதான் சொல்றது. இது கவனிக்காதபடிக்கு இதுல ஓடிக்கிட்டு இருக்கிறவன் அந்த சிலைக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனை பண்றான், நீ சோத்துக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனை பண்ற. உன் தேவன் வயிறு, உன் தேவன் வயிறு. இந்த சோதனையிலிருந்து நீ ஜெயிக்க வேண்டும். இது மாம்சீகத்துல வருவது சோதனை. மாம்சீகத்துல வர்ற சோதனைகள். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க, இல்லாத போது முறுமுறுப்பாங்க. இந்த மாம்சீகத்திலே சோதனையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஜெயிக்க முடியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வயிறு தான் எனக்கு தேவன், வயிறு தான் எனக்கு தேவன், வயிறு தான் முக்கியம், இந்ததான் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் வருமானம் குறைஞ்சிச்சு, கொஞ்சம் சாப்பாடு குறைஞ்சிச்சு, அடிப்படை தேவை குறைஞ்சிச்சுன்னா முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க.
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் முறுமுறுத்து மாம்சிக சோதனையிலே மாட்டிக்கொன்றவர்கள், தேவனை சார்ந்திருக்காதபடிக்கு மாம்சிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அது குறையும் பொழுது முறுமுறுப்பு வரும். பணம் இல்லை, சோறு இல்லை, சரி இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க. விசிற வச்சாங்க மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு கறிச்சோறு காடை சாப்பிட்டு முறுமுறுப்பு. மாம்சிகத்தில் வர்ற சோதனையை ஆவியிலே அழிக்கணும். ஆமாம் சொல்லுங்க. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக, இதுல வரும், எல்லாருக்கும் இது வரும், ரொம்ப முக்கியம். எல்லாரும் புத்தி, உலக மனுஷன் சொல்லுவான், காசு இல்லாம வாழ முடியுமா, பணம் இல்லாம வாழ முடியுமா, சோறு இல்லாம வாழ முடியுமா, இது இல்லாம வாழ முடியுமா, அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க நம்மள. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளை ட்வீன் பண்ணு உலகம், தேவனை மறக்கடிக்க வச்சு இது பக்கம் நம்ம டைவர்ட் பண்ணுவாங்க உலகம். இந்த மாம்சத்தில் வர்ற சோதனையை அப்படியே ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராங்க. அல்லேலூயா. 2வது சோதனை ஆத்துமாவில் வர்ற சோதனை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பது தெரியும். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். போதும், வேசித்தனம் பண்ணி அவர்கள் விழுந்து போனார்கள். அது போல நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருப்பீர்களாக. இந்த சோதனை வரும். இந்த சோதனை மாம்சிகத்தில் அல்ல, ஆத்துமாவில் வர்ற உள்ள வரும். கண்ணு மூலம் அப்படியே கண்ணு மாம்சம் அப்படியே உள்ள போய் ஆவியத்தோட இச்சை, இச்சை பார்க்கறதுல அனுபவிக்கத்தோட இச்சை. வேசித்தனம் என்பது தவறாக எண்ணக்கூடாது. பார்க்கறதுல எனக்கு வேணும்னு தோணும், பார்க்கிற அழகெல்லாம் எனக்கு வேணும், பார்க்கிற கவர்ச்சியெல்லாம் எனக்கு வேணும், பார்க்கறதெல்லாம் எடுக்க தோணும். அதான் வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம் சொல்றேன். ஒருத்தர் போறீங்க, உங்களுக்கு பிடிச்சது அவங்ககிட்ட இருக்குது, ஆனா உங்ககிட்ட இல்லை, உடனே அது வேணும்னு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, அது நிச்சயிக்க கூடாது. அவங்களுக்கு தேவை, அந்த நேரத்தில் தேவை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இன்னும் அது தேவை இல்லை, அதனால கர்த்தர் எனக்கு இன்னும் தரல. அமைச்சர் அல்லேலூயா. அவங்க தேவையில கர்த்தர் அவங்க தந்துக்க, அவ்வளவுதான். வேசித்தனம் என்பது அவசரப்பட்டு செய்கிற ஒரு பாவம். கல்யாணத்துக்கு அப்புறம் செய்கிறது விபச்சாரம், கல்யாணத்துக்கு முன்னாடி செய்கிறது வேசித்தனம். கர்த்தர் தர்றதுக்கு முன்னாடி எடுப்பது வேசித்தனம். கர்த்தர் தர்றதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது, அதை நீங்களே போராடி பெற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்குள்ளதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தருவார். ஆத்துமாவில் இந்த இச்சை வரும். உள்ளான மனுஷன் ஒரு இச்சை, அதான் பாவம் செய்கிற இச்சை. எடுக்க தேவன் தர்றதுக்கு முன்னாடியே எடுக்க வைக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவுக்கு விரோதமான மாம்ச இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். ஆத்துமாவுக்கு விரோதமாக, இது மாம்சீகத்தில் வர்றதுல உள்ள ஆத்துமாவுக்கு எடுக்கும், 2வது மனுஷனுக்கு எடுக்கும். ஆண்டவரே, இந்த இச்சையின் சோதனையிலிருந்து நான் விலகி இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாம மகிமைப்படுவதாக. எல்லா சபைகள் இருக்குது, என் சபையில் இல்லையே, அது இச்சிக்க கூடாது. எனக்கு இதுதான் தேவைன்னு கர்த்தர் தந்திருக்கிறது, அவ்வளவுதான். அவங்களுக்கு அது தேவைன்னு அது தந்திருக்கிறார். கர்த்தர் தர்ற நேரத்தை அது காலத்து நேர்த்தியா செய்கிற கர்த்தர் நேர்த்தியா தருவார். இச்சைக்கு விலகி ஓடுங்க, வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க, பாவ இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரசிக்க கூடாது, உலகத்தை ரசிக்க கூடாது. ஒரு விசுவாசி உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஆத்துமாவில் பாவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். உலகத்தின் கவர்ச்சிகளை, உலகத்தின் காரியத்தை நாம் ரசிக்க கூடாது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவங்களை நாம் ரசிக்க கூடாது. அவன் அதை பார்த்து சிரிக்கலாம், அவன் அதை பார்த்து ரசிக்கலாம். நம்ம ரசிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், கர்த்தரை மட்டும்தான் ஒரு தேவ மனுஷன் ரசிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே நீர் 1000 10,000ங்களில் சிறந்தது. அதுதான் நல்ல ஒரு ஆட்டிடியூடு. ஒரு நல்ல மனுஷன், ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஃபாரின் போனார்னா
சிங்கப்பூர், மலேசியா பெரிய நாட்டுக்கு போனான்னா ஊழியம் 3 நாள் இருந்துச்சுன்னா 6 நாள் டிக்கெட் போட்டிருப்பாங்க. 3 நாள் ஊழியம், 3 நாள் ஊர் சுத்துறது. எல்லாருக்கும் அப்படிதான் போடுவாங்க. ஆனா இந்த பாஸ்ட் போனார்னா ஊழியத்தை முடிச்சுட்டு ரூம்குள்ள இருப்பாரு. 3 நாள் வெளியே வர மாட்டாங்க. எல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க அங்க சுத்தி பார்க்கலாம், இங்க சுத்தி பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இந்த பொருளை வாங்க போகலாம், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு. நாங்க போறது, நாங்க காசு கட்டுறோம், நீங்க வந்து நின்னாலே போதும் கூப்பிடுவாங்களாம். இந்த பாஸ்ட் கிளம்ப மாட்டாரா? அவர் ஒன்னே சொல்லுவாரா, எனக்கு ஏசப்பா தவிர எதுவுமே என்ன இல்லை, அழகு இல்லை. ஏசப்பாவை தவிர எதுவுமே எனக்கு அழகா தெரியல, எதுவுமே எனக்கு கவர்ச்சியா தெரியல. ஊழியத்தை முடிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணிருப்போம், ஊழியத்தை கூட விட்டு நம்ம சுத்திட்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இலவசமா டூர் போடுறாங்க உங்க தெருவில் இருந்து, வாங்க ஒரு வேன் பிடிச்சி போறோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லா செலவும் ஊர் தலைவரோட வருது அப்படின்னு ஒரு டூர் போடுறாங்க. 2 நாள் சுத்திட்டு வருவான் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வருவான், எல்லா செலவும் ஊர் செலவு, சாப்பாடுல ஊர் செலவு, தங்கறதுல ஊர் செலவு, வாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஃபர்ஸ்ட் போன் எடுத்து பாஸ்டர் தான் வரும். பாஸ்டர் நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர்றேன். பெருமையின் ஆவி, தற்பெருமையின் ஆவி ஒரு விசுவாசிக்கு இந்த பாதை எல்லாரும் கடந்து போகிற பாதையா இருக்கு. முதல் 2 பாதை இல்லாவிட்டாலும் இந்த 3வது பாதை இல்லாமல் ஒருத்தர் கடக்க முடியாது. தற்பெருமையின் ஆவி. கவனிங்க, நான் நிக்கிறேன், நான் விழமாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா நாளும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை எவனாலும் தோற்கடிக்க முடியாது, என்னை எவனாலும் என்ன செய்ய முடியாது, என்னை எவனாலும் எங்க போனா எங்க தட்டி எந்த ரூட்டை பிடிச்சு எப்படி என்னால வெளியே வந்துருவேன், நான் நிக்கிறேன். இது ஆவியில வர்ற பெருமை. இதான் லூசிபருடைய ஆவி. லூசிபர் சொன்னா வாயில சொல்லல, கண்கள் இச்சிக்கல, உள்ள மனசுக்குள்ள என்ன பண்ணா சிந்திச்சான், நான் மேல வருவேன், நான் மேல எழும்புவேன், எனக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்குது, அவ்வளவு தாளம் இருக்குது, நான் மேல எழும்புவேன். உள்ள நினைச்சா ஆவியில அந்த பாவம் வந்துச்சு. கர்த்தர் என்ன பண்ணாரு, சுண்டு வரல தட்டி விட்டார். நிக்கிறேன் என்று சொல்லுகிறவனை கர்த்தர் தள்ளி விட்டுக்கிற தள்ளினார். அததான் இங்க சொல்றாரு, நிக்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது ஆவியில வர்ற சோதனை, தற்பெருமை நாவி. நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 18வது வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இருதய மேட்டிமை அல்ல, மாம்சிக மேட்டிமை அல்ல, மனசு. மனசு என்பது ஆவி. ஒரு மனசை விழுந்து போறதுக்கு முன்னாடி அவன் மனசுல ஒரு மேட்டிமை வரும். எனக்கு எவனும் புத்தி சொல்ல அவசியம் இல்லை, என்னை யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஒரு தற்பெருமை நாவி இது வரும், இது பிசாசு கொடுப்பான். இந்த சோதனை வரும், எல்லா மனுஷனுக்கும் சோதனை வரும். ஆனா உன்னை கத்த தப்பு வைக்கணும்னா நீ தேவனிடத்துல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் உலகத்துல ஏன் கிறிஸ்துவ வேண்டாம் என்று சொல்றாங்க, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, நான் நிக்கிறேன், எனக்கு நல்ல சுகம் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, அப்புறம் நான் சர்ச்சுக்கு வரணும். கேட்கறாங்களா? கேட்கறாங்களா இல்லையா? நான் நல்லா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரணும். இதுதான் தற்பெருமையின் ஆவி. அந்த சோதனையிலே ஒரு நாள் அவன் விழுவான். எல்லாம் கைவிட்டு அப்சலோமை போல, அப்சலோம் அப்படிதான் தான், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, நான் ராஜா அப்படி நின்ன பாருங்க. அப்புறம் என்ன பண்ண, கடைசி தொங்க விட்டு கொண்டான். மரத்துல தொங்க விட்டு வீட்டில குத்தி பொண்ணு கொலை பண்ணான். ஆண்டவர் அழிவை தீர்மானிச்சார். வேதத்துல கர்த்தர் 2 பேர் தான் ஏற்று நிற்பார். ஒண்ணு யாருக்கு? விக்கிரக ஆராதனை பண்றவனுக்கு விக்கிரக ஆராதனை. 2வது பெருமை உள்ளவனுக்கு. விக்கிரக ஆராதனை பண்றவனை பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. பெருமையா இருக்கிறவன, அவருக்கு முன்னாடி பெருமையா இருக்கிறவனை பிடிக்கவே பிடிக்காது. தாழ்த்துகிறவன் எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும் தேவ சபதத்தை அழுகிறான் பாருங்க, அதுதான் தாழ்மை. ஒருத்தனுக்கு அழுகையே வரல பார்த்துக்கோங்க, அவனுக்குள்ள இன்னும் பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவன் இருந்தே கல்லாயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஆராதனை ஒருத்தர் அழுகையே வரல, ஜெபத்துல ஒருத்தர் அழுகையே வரல அப்படின்னா நினைச்சு ஓப்பா சொல்றேன்ல, அவனுக்குள்ள இன்னும் பெருமை நாவி, எந்த வாழ்க்கை உடைக்கப்படுகிறதோ, எந்த இறுதி உடைக்கப்படுகிறதோ, இதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு யார் ஒரு உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்துல வருகிறார்களோ அவர்களுக்குள்ள பெருமை நாம் இருக்காது. தன்னை தாழ்த்தி தேவ கிருபையில் நிறையப்படும் பொழுது அவன் கண்களில் கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்தில் இருப்பான். நான் அழுது ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், ஆராதிச்சு அழுது ரொம்ப நாள் ஆச்சு, ஜோமன் அழுது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ரொம்ப நாள் அந்த பெருமைக்குள்ள இருக்கீங்க. புரியுதா? இன்னும் அந்த பெருமையை நாவி போகல. அது என்ன சொல்றாரு? இந்த சோதனையிலிருந்து நீ வெளியே வரணும். அமைச்சர் அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா 16 அதிகாரம் 6 அதிகாரம் 13 வசனம், மத்தேயு 6:13 போட்டிருக்கு. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முறையாவது, ஆண்டவரே 13 போட்டிருக்கு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன பண்ணும். என்ன அர்த்தம் அதுக்கு? சோதனை வந்துருச்சு, தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் அப்படியே சோமன் சொல்றாரு. சோதனைக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு, தீமையை பார்க்காதபடிக்கு நீர் எங்களை காத்துக்கொள்ளும் என்று நல்லா இருக்கும் போதே ஜெபிக்கணும். மத்தேயு 26:41 போட்டிருக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க. சோதனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, விழித்திருந்து உபவாசம் பண்ணுங்க அப்படியே சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். சோதனை வந்ததுக்கு அப்புறமாக, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாக, போராட்டம் வந்ததுக்கு அப்புறமாக ஒருத்தன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றானா அவன் தேவனுக்கு முன்பதாக சரியான விசுவாசி கிடையாது. ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரே எந்த சோதனை வர அப்படி காத்துக்கொள்ளும், அப்படியே சோதனை வந்துட்டாலும் தீமை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு ஒருத்தன் நல்லா இருக்கும் போது தேவ சமூகத்துல ஊக்கத்தோடு விழித்து ஜெபிக்கிறான் பாருங்க, அவன் தான் தேவனுக்கு முன்பதாக உகந்தவன், அவன் தான் தேவனுக்கு முன்பதாக சரியானவன். நீதிமொழியில் 1ஆம் அதிகாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவன் நல்லா இருக்கும்போது சொல்றாரு, ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்காங்க. நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எவனும் ஆலோசனை சொல்லக்கூடாது, கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய உபதேசம் எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும்போது கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்ல சொல்ல ஆபத்தை குறித்து யோசிக்காதபடிக்கு அவன் நல்லா வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். 25, 26, 27 அவனுக்கு ஆபத்து வருது. இப்ப ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். கவனியமா, இந்த சத்தியம் நிறைய பேருக்கு புரியல. நல்லா இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு, உபவாசம் மட்டும் ஜெபம் பண்ணு, நீ ஆலோசனை எடுத்துக்கோ, எந்த பிரச்சனை வராதபடிக்கு ஜெபம் பண்ணு கர்த்தர் சொன்னா, நல்லா இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணாம பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆபத்து வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, எங்களை காத்துக்கொள்ளு, எனக்கு இது விடுதலை தாரும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் சொல்றாரு நானு சிரிப்பேன் சொல்றாரு. நான் சொல்லும் பொழுது நீ திரும்பிட்டேல, இப்ப நீ ஜோமன நான் திரும்பிக்கிறேன். நீ கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன், நீ விழித்து ஜோம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டு குணம் தெரியுமா? போய் இப்படி இருக்கார் ஆண்டவர். ஒரு சர்ச்சுக்கு 3 பேர் வருவாங்க, 3 குரூப் வரும் தெரியுமா? ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப போராட்டம் இருக்கு, வீட்டில் இருக்க முடியலன்னா அவங்க சீக்கிரமா சர்ச்சு வந்து உட்காந்துருப்பாங்க. நிறைய சபையெல்லாம் பார்த்துருக்கிறேன், நம்ம சபையோட இருக்கான்னு தெரியல. என்ன சார் சீக்கிரம் வந்துங்க, வீட்டில் இருக்க முடியல மாஸ்டர், ஒரே பிரச்சனை போராட்டம் மாஸ்டர், ஏசப்பா ஏதாவது தருவாரா சொல்லி தெரியல, ஏசப்பாட்ட விடுதலை பெற்றுக்குள்ள வந்திருக்கிறேன், சீக்கிரமா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் லேட்டா வருவாங்க. என்ன லேட்டா வர்றீங்க? அவரை பார்த்தாலும் தெரியும், எல்லாமே எனக்கு இருக்குது, போவோம் சர்ச்சு மெதுவா போவோம், கொஞ்சம் தாமதமா வருவாங்க. சில பேர் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. சங்கீதம் 10 சங்கீதம் போட்டிருக்கு, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட வர மாட்டான். எதுக்கு கர்த்தர் போட்டு உயிரை கொடுத்து ஆராய்ச்சி போய் பார்த்துக்கிறீங்க. சில பேர் சோதனை வந்தாத்தான் தேவன் பக்கமே வர்றது, பிரச்சனை வந்தாத்தான் முழங்காலே போட்டு அழுகிறது. நல்லா இருக்கும்போது அழுது கிருபை கேட்பதல்ல. ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன். கத்தரை விட்டுருவார் ஆண்டவர் சில நேரங்கள் தெரியுமா? சில நேரம் அந்த பிரச்சனையை நம்மளை அழிச்சிடும்.
முடிச்ச 2 நிமிஷம் முடியும் போனீங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சோதனை 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 வந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த சோதனையில நீங்க தப்பித்துக் கொள்றதுதான் கத்த பேசிட்டு இருக்கிறார். நீ அதுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாது. தேவனால் வர்ற சோதனை இருக்குது, பிசாசால வர்ற சோதனை இருக்குது. டெஸ்ட், டெம்ப்டேஷன். தேவன் அனுமதித்து சில சோதனைகள் வரும், தேவன் அனுமதியாத சில சோதனைகள் வரும். அது பிசாசை கொடுப்பது. தேவன் கொடுக்கிற சோதனை, பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நேரம் என்ன செஞ்சு கொண்டு போறோம், கொண்டு போகும். ஆனா அந்த சோதனையிலே நம்மளோட வாழ்க்கை அழியுது அப்படின்னா அது தேவன் அனுமதிக்கவில்லை, பிசாசால. ஒருத்த பிரச்சனையில ஒருத்த ஜெபிக்க விடுறான், தேவனை விடுறான். ஒரு போராட்டத்துல சபையை விடுறாங்க, பைபிள் படிக்கிற விடுறாங்க, பரிசுத்தத்தை விடுறாங்க, இருக்கிறத இழந்து போறாங்க அப்படின்னா தேவன் அந்த சோதனை அனுமதிக்கவில்லை, பிசாசு அந்த சோதனை வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறான். ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 1 வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சொல்லுங்க, தேவன் ஏன் சோதித்தார் ஆண்டவர் ஆபிரகாமை? தேவன் ஆபிரகாமை ஏன் சோதித்தார்? 2 வசனம் போடப்பட்டிருக்கிறது. 2:12 அழகா போட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:2 போடப்பட்டிருக்கிறது. ஒரு புத்திரர் என்றும் ஏகசுதன் என்றும் நேசகுமாரன் என்றும் எனக்கு பலி கொடுத்து சொல்றாரு. இந்த 3 வார்த்தை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? புத்திரன், ஒரே பையன், நேசகுமார். புத்திரன், ஒரே பையன், நேசகுமார். ஒரு பையன் தான் எனக்கு கொடுன்னு சொல்றார். இவன் கொண்டு போய் பலி செலுத்த போறான். பலி செலுத்த போகும்பொழுது கத்தி எடுத்து ஓங்கிட்டான். ஓங்கி வெட்ட போறான். கவனிங்க, வெட்ட போகும்பொழுது 12 வசனம் போட்டிருக்கு. வாசிங்க, சத்தம் வாசிங்க. மைக் இல்லையோ? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். எங்க நேசகுமார காணோம்? இல்ல, ஏன் நேசகுமாரன் போடல? அந்த வார்த்தை மிஸ் ஆயிருக்கா இல்லையா? என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? அதை படிக்கல. 2வது வசனத்துல நேசகுமாரன் போட்டவரு அவன் கீழ்ப்படிஞ்சு அந்த சோதனையில போனதுக்கு அப்புறமே அந்த வார்த்தையை கத்தர் எடுத்துட்டார். ஏன் தெரியுமா? இவன் கத்தரை விட்டுட்டு ஈசாக்கு அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால ஈசாக்கு கத்தரை எடுத்துக்கொள்ள பிரியப்பட்டான். போண்டா, ஈசாக்கு உனக்கு வேண்டாம்டா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அன்பை கத்தரை மட்டும்தான் வைக்கும். இந்த நேரங்களில் இந்த சோதனை கத்தரை அனுமதிப்பார். பிள்ளை மேல பாசத்தை பொத்திட்டீங்க, ஆண்டவர் மேல பாசத்தை இல்லாம பிள்ளை மேல ஒரு டிராப்ஸ் அதிகமா வந்தா கூட கத்தர் சில சோதனையை பிள்ளை மேல வைப்பார். எனக்கு குழந்தை இருக்கு, நான் கூட சில பிரச்சனைகளை குழந்தைய கத்தர் கையை வைப்பார். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் மூலமாக ஒரு லெசனை நம்ம கற்றுக்கொள்வதற்காக. ஈசாக்கு தொடாம ஆபிரகாமை நீ பலியா வந்திருந்தா அவன் கொடுத்திருப்பான். ஆனா அதே ஈசாக்கு மேல அன்போடு தான் இருந்திருப்பான். ஆண்டவர் ஜெலசியானவர், பொறாமைப்படுகிற ஆண்டவர். அவர் மேல இருக்கிற அன்பை வேற யாருக்கு விட்டு கொடுக்க என்ன செய்ய மாட்டாரு? மாட்டவே மாட்டார். சொன்னது போல, தம்பி சொன்னது போல, பிள்ளைகளை கத்தரால் வரும், கொடுப்பார். அவ்வளவுதான். சுதந்திரத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பாரு. ஆனா பாசத்தை யார் மேல வைக்கணும்? அவர் மேல மட்டும்தான் 100% வைக்கணும். பிள்ளையை வளர்க்க வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்குது. ஆனா முழு அன்பு அவர் மேல மட்டும்தான் வைக்கணும். பிள்ளைக்காக கத்தரை தூக்கி வைக்க கூடாது, பிள்ளைக்காக கத்தரை ஒதுக்க கூடாது, பிள்ளைக்காக ஜெப நேரத்தை என்ன செய்யக்கூடாது. பிள்ளை அழுகுது, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நேவ. பிள்ளை தொந்தரவு பண்ணது, நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம். இது நிறைய பேருக்கு அந்த ரூட் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் சோதனையில வெற்றி இல்லாதபடிக்கு குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கு. ஆபிரகாமை கத்தர் பாதையில் அனுமதித்தா, அவன் இந்த ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் வாசிங்க, ஆபிரகாம் கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை 16-17 போட்டிருக்குது. ஆபிரகாமை கத்தர் பெருக பண்ணினார். போட்டிருக்கா இல்லையா? 16-17 வசனம். ஆபிரகாமை கத்தர் பெருக பண்ணினார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தபடினாலே
வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன், இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நேரம் நடத்திட்டார் ஆண்டவர். தேவன் அனுமதிக்கிற சோதனை. கர்த்தர் நல்லவர். ஏன் கர்த்தர் சோதனை அனுமதிக்கிறாரு? அவர் மேல மட்டும் பாசம் வைக்கணும். வேற எது மேலே பாசம் வச்சுட்டீங்க, குழந்தை மட்டும் இல்ல, பணத்து மேல பாசம், வீட்டு மேல பாசம், சொந்த பந்தத்து மேல பாசம், இப்படி நாம் அவரை நேசிக்கிறதுக்கு பதிலாக சரீரத்து மேல பாசம். சனிக்கிழமை வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த பிரச்சனை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில இருக்கிற பிரச்சனை திங்கக்கிழமை காலையில இருக்காது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. நான் போய் சொல்றேன்னா ஏன் திங்கக்கிழமை காலையில இந்த பிரச்சனைக்கு அறிகுறியே இருக்காது. இஷ்டம் போல வேலைக்கு போறது, படிக்க போறது, சம்பாதிக்க போறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த பிரச்சனை வரும். ஏனென்றால் உங்கள் அன்பு எதுல இருக்குது என்பதை கர்த்தர் காட்டுவதற்காகவே அதை அனுமதிச்சு காட்டியிருக்கிறார். அனுமதிச்சு காட்டியிருக்கிறார். இதான் உண்மை. ஆனா நீங்க அதுல தோத்து போய் நிக்கிறனாலதான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நேரம் போக மாட்டீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் அதே நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் அனுமதிப்பார். நீ யார் என்று அறிந்து கொள்வதற்காக உபாகமத்து புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. 40 வருஷம் வனாந்தரத்தை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, நீ யார் என்று புரிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார். சர்ச்சுக்கு வராதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. சர்ச்சுக்கு வராதுக்கு சொல்லவே கூடாது. சொன்னது போல 3 நாள் என்னால் நடக்க முடியல. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்காங்க. 3 நாள் இந்த ரெண்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வர முடியாது. 3 நாளா எங்க மாமியா வீட்டில் தான் கிடந்தேன். வெற்றிட தான் இருந்தது. நான் நடத்தக்கூடிய ஒரு கல்யாணத்தை நடத்தக்கூடிய பாஸ்டமா அனுப்பி வச்சிருக்கேன். நான் நடத்தக்கூடிய ஒரு கல்யாணம் மதுரையில் அவனியாபுரத்தில் என்னால் வர முடியல. அவங்க ரொம்ப கோச்சிட்டாங்க. பாஸ்டர் வந்து நடத்தலே சொல்லி இன்னொரு பாஸ்டர் நடத்தினாங்க. பாஸ்டமாக அனுப்பி வச்சேன். என்னால் முடியல. படுத்த படுக்கையாக கிடந்தேன். நான் நினச்சேன் ஞாயிற்றுக்கிழமை படுத்த படுக்கையாக இருப்பேனோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நேற்று சாயங்காலம் தத்தளிச்சு இங்கே வந்துட்டேன். வந்தோடனே ஒரு 2 மணி படுத்தா கிடந்து முடியல. சுத்தமாக 10 மணிக்கு ஒரு வைராகி வந்துச்சு. என்ன நடந்துட போகுது? இது என்ன நடக்குது? உயிர் தானே போகும். ஏன்னா தலை சுத்து கீழே விழுகிறேன். நல்லா தெரிஞ்ச எனக்கு முடியல. அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். இவ்வளோ போராட்டத்தில் நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி வரை எனக்கு தெரிஞ்சு செய்தி எடுத்து ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டு காலையில் உட்காந்து 5 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு வந்து இங்கே நிற்க முடியல. இல்லை கண்ண முடி ஜோம் பண்ணிட்டு 2 பேரும் நான் கீழே விழுந்தேன். தெரியுமான்னு தெரியல. 2 கால் நிற்க முடியாது. தத்தில் கீழே விழுந்து சேரை பிடிச்சி உட்காந்துருந்தேன். இதெல்லாம் வந்து போராட்டம். ஏன் எனக்கு தெரியாத பாசம் பண்ணல. அவள் பாஸ்ட்டு தான் 3 வருஷம் பைபிள் வாட்சி முடிச்சிருக்கிறா. அவள் பிரசங்கம் பண்ண சொல்லிட்டு நான் உட்கார தெரியாமையா? என்ன பண்றேன்? கர்த்தர் பார்க்கறக்கா நிற்க வைக்க விட்டுட்டு போறானா பிரசங்கம் பண்றத? இது எனக்கு நல்ல ஆவியில் நல்லா உணர்ந்தேன். பிடிச்ச நாள் நான் உட்காந்து இப்ப வர சுத்தமா வழியில வரும். ஆண்டோட கிருபையில இப்ப சுத்தமா வழியில எனக்கு இருதயத்தில் இருப்பதை கர்த்தர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் அனுமதி எந்த அளவுக்கு கர்த்தர் மேல வைராக்கியம் வைக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தரை பிடிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில போராட்டங்களை கர்த்தர் வைப்பார். உனக்கு என்ன காட்டுல எது முக்கியம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் சொன்னாங்க. சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் 7 மணிக்கு அக்கினி சூளை முன்னாடி வந்து அது வரையும் அக்கினி சூளை வரல, சோதனை வரல. அது வரல. என்ன வரல? 7 மடங்கு அக்கினி சூளை வரல. சாதாரண அக்கினி தான். ஆனா 7 மடங்கு அக்கினி சூளை எப்போ வந்துச்சுன்னா, எப்போ கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்க தீர்மானிச்சாங்களோ அப்பவே கர்த்தர் சோதிச்சு பார்த்தார். இவன் உண்மையாவே நிக்கிறானா இல்ல தடுமாறானா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட அதுல பேக் அடிக்கவே இல்லை. 7 மடங்கு அக்கினி வந்தான் பரவாயில்ல, 70 மடங்கு சோதனை வந்தான் பரவாயில்ல, கர்த்தர் எங்களை விடுவிப்பா. நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசல, உள்ளத்திலிருந்து பேசுறேன்னு சொல்லி 3 பேர் நின்னாங்க. கர்த்தர் பார்த்தாரு. தப்புவிக்க வல்லவர், சோதனை தப்புவிக்க வல்லவர், அவரே வந்து அவரை தப்புவித்தார்.
உள்ள வந்துட்டாரு பாருங்க. அவங்க கூப்பிடல, ஆண்டவர் உள்ள வாங்க, வந்து எங்க கூட நில்லுங்க அப்படிலாம் கேட்கல. உண்மை உள்ளவன், நீ உண்மையா கர்த்தருக்கு நின்னேன்னா கர்த்தர் உனக்காக உன் சோதனையில உன் பிரச்சனையில பக்கத்துல வந்து நிப்பார். தனியா கர்த்தர் விட மாட்டார். அந்த வியாதியில தனியா உங்களை போராட விட மாட்டா. நான் இருக்கேன்டா அவன் கூட, நான் இருக்கேன் உன் கூட. கர்த்தர் கையை பிடிச்சு நம்மளை நடத்துவா. இந்த அனுபவம் உலக மனுஷனுக்கு வராது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வரும். அல்லேலூயா. தேவன் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சோதனை வந்துச்சு. அது கர்த்தர் அனுமதிச்சதா மனுஷன் பிசாசு அனுமதிச்சதா? பிசாசா? கர்த்தர் அனுமதிச்சது. 6 அதிகாரம் வாசிங்க, 3 அதிகாரம் 30 வாசிங்க. 3 அதிகாரம் 30 3:17 சோதனை. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். உயர்வு வந்துச்சு பாருங்க. ஒரு சோதனைக்கு அப்புறமாக வாழ்க்கையில உயர்வு, ஒரு சோதனைக்கு அப்புறமாக வாழ்க்கையில உயர்வு, மேன்மை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்துச்சு. அப்பனா இந்த சோதனை பிரச்சனைகளை தேவன் அனுமதிச்சு பார்த்திருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஒரு சோதனை பிரச்சனை வழியாக போயிட்டு தேவனுக்கு நின்று பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு உயர்வு தான் வரும். சொல்லுங்க. போராட்டம் வந்து பாருங்க, பைபிள்ல எபேசியர் 6:1 எல்லா காரியத்தையும் அப்பா அம்மா கீழ்ப்படியணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளே பெற்றோருக்கு அதான் நியாயம். கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற அப்பா அம்மாவை இருந்தாலும் கீழ்ப்படியாதுன்னு சொல்றாரு. ஒரு அப்பா அம்மா வந்து நீ ஜெபம் பண்ணாத, நீ கர்த்தரோட ரொம்ப நெருங்காத, கர்த்தருக்கு ரொம்ப நேசிக்காத அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அந்த அப்பா அம்மா கீழ்ப்படியாது. கணவருக்கு எல்லா காரியத்தையும் கீழ்ப்படியணும், மனைவிக்கு எல்லா விதத்திலும் அன்பு வரணும். ஆனா கர்த்தருக்குள் செய்ய வேண்டும் என்று கொலோசியர் எழுதப்பட்டிருக்கு. ஒரு கணவர் சொல்றாரு, ஒரு மனைவி சொல்றாங்க, கர்த்தரோட ரொம்ப நெருங்கி நிற்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படி கணவனும் மனைவி சொல்றாங்கன்னா அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிய கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நானே இருக்கிறேன், ரொம்ப ஜெபம் பண்ணாதம்மா சிவா, ரொம்ப ஜெபம் பண்ணாத, ரொம்ப பைபிள் படிக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டா, ஐயோ என் கணவருக்கு ரொம்ப கீழ்ப்படியணும், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன் அப்படின்னா அது அவள் வாழ்க்கையில் வர பெரிய பாவம். என் மூலம் இது பிசாசு என் மூலம் அனுமதிக்கிற சோதனை. அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது, அதுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள் வருகிற காரியத்துக்கு மட்டும்தான் கீழ்ப்படிய. கர்த்தரை விட்டு தூரப்படுத்துகிற எந்த செயலுக்கும் கீழ்ப்படியக்கூடாது. ராஜாவா இருக்கிறாரு, அவர் கீழ்ப்படிச்சத பாதுகாப்பு இல்லை. கர்த்தருக்குள் ராஜா என்னை நடத்தல, பாவத்துக்கு நேரம் என்னை நடத்துறாரு. அதிகாரி பாவத்துக்கு நேரம் நடத்துறாங்க, கர்த்தரை தேட விடாதவங்க பாவத்துக்கு நேரம் நடத்துறாங்க. மகேஷ் அடிக்கடி சொல்லுவேன், நான் பிரசங்க நேரத்துல போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவங்க போராடுவான், பிசாசு போராடுவான், சத்தியத்தை கேட்டுறாத விடுதலை அடைஞ்சிரும், சத்தியத்தை கேட்டுற வந்துரு, 6வது முடிச்சு வந்துரு. ஆவியா தெளிவா ஒரு நாள் சொன்னார், அனுப்பாதான் சொன்னார். கூப்பிட்டு சொன்னேன், போகக்கூடாது சத்தம் பண்ணா இல்லையா? அவன் சொல்லுவான் பாவத்துக்கு நடத்து, நம்ம அவனுக்கா வாழல, கர்த்தருக்கா நிக்கிறோம். அல்லேலூயா. இது இல்லாம உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைராக்கியம் வாழ்ந்தாதான் அடுத்த கட்ட உயர்வுக்கு நம்ம நடத்துவா. பிசாசால் வருகிற சோதனை, டெம்டேஷன், அது அழிவுக்கு நேரம் கொண்டு போகும். வாசிங்க, வாசிங்க 1 தீமோத்தேயு 6:9 வாசி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:9 சில பேர் பிசாசால் சோதிக்கப்படுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:9 வாசிங்க. கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சுரதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பலவித இச்சையான சோதனையிலே விழுகிறார்கள். ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பண ஆசையிலே நிறைய பேர் சோதனையில் விழுகிறார்கள். சம்பாதிக்க வேண்டும் பிசாசு சொல்லுவான், இன்னும் சம்பாதி, இன்னும் பணத்தை சேரு, இன்னும் சேரு, நீ சீக்கிரம் பணக்காரனா மாற வேண்டும், நீ சீக்கிரம் உலகத்துல பணக்காரனா மாறணும். தருவாராக. முடிக்கிற சோதனையில தப்பித்து நீங்க வரணும்னா கர்த்தரோடு என்ன சொல்லணும் சொல்லுங்க. எதற்காகவும் கர்த்தரை விடக்கூடாது. கர்த்தருக்காக எதை விட ஆயத்தமா செய்தியோட முடிவு அதுதான். எல்லாம் புரிஞ்சு கர்த்தரா குடும்பமா வரும் பொழுது எதை எடுக்கணும்?
கத்தரா மாம்சீகமா அவர் எதை எடுக்கணும்? கத்தரா பணமா அவர் எதை எடுக்கணும்? இன்னைக்கு தீர்மானி. அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கத்தர் உண்மை உள்ளவராய் இருப்பார். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கத்தர் தப்பித்து கொள்ள ஒரு வழியை கத்தர் உண்டாக்குவார். அப்படிப்பட்டவங்க அந்த பூமியில ஜெயமாய் வாழுவான். நாம சொல்லுங்க எல்லாரையும்.